மக்களே, பிக் பாஸ் மிட் நைட் லைவ்ல நடந்த 4 நிகழ்வுகளை பத்தி தான் பார்க்க போறோம். ஒன்று, பிக் பாஸ் கிட்ட போய் திவ்யா மன்னிப்பு கேட்டது கன்ஃபெஷன் ரூம்ல. அடுத்து, பார்வதி மற்றும் கமருதீனுக்கு இடையே நீங்க எபிசோட்ல ஒன்று பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சம்பவம் நடந்துச்சு. இன்னொன்னு திருந்த மாட்டியாடா அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்தது. அடுத்து, பிக் பாஸ் வீட்டை விட்டு நான் வெளியே போயே ஆகணும், பிக் பாஸ் கதவை தரங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க பேசிட்டு இருக்காங்க. அடுத்ததாக ரம்யா, சபரி மற்றும் கெனிக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் ரீச் ஆகும், பல பேருக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகும். அந்த உதவியை பண்ணிடுங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ திவ்யா கன்ஃபெஷன் ரூமில் போயிட்டு பிக் பாஸ் கிட்ட ஒரு பெரிய மன்னிப்பு, காலையே உளுந்துறேன் பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு கேட்குறாங்க. ஏன்னா போன வாரம் ஒரு இதுவை கேட்கல, பிக் பாஸ் விதிமுறைகளை மீறி அந்த ஜெயிலுக்கு போனாம பல விஷயங்கள்லாம் பண்ணாங்களே, அதுக்கு அவங்க நிஜமாவே கில்ட்டா ஃபீல் பண்றாங்களாம். அதனால பிக் பாஸ் கிட்ட போயிட்டு மன்னிப்பு, இதுக்கப்புறம் நான் நடக்காம பாத்துக்கிறேன், என்ன வேணாலும் நீங்க சொல்லுங்க, நான் பண்ணது பெரிய தப்பு தான். ஸோ இதுக்கப்புறம் உங்களோட அனைத்து பேச்சுகளையும் அனைத்து சொல்லுகளையும் நான் கேட்பேன், ஒருபொழுதும் மீற மாட்டேன் பிக் பாஸ்ன்ற மாதிரி பிக் பாஸ் கிட்டே ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு சொல்லிட்டு வராங்க. பிக் பாஸும் நான் உங்களை நம்புறேன் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. இதுக்கு நடுவில் ஐ லவ் யூ வேற. அதுக்கப்புறம் பிக் பாஸ் கிளம்பு அப்படின்ற மாதிரி காத்து வரட்டும்னு அனுப்பிச்சு விட்டாரு. விட்டா காலையிலே விழுந்து அழுதுருப்பாங்க போல இருக்கு, அந்த நிலைமையில இருந்துச்சு திவ்யாவோடது. அடுத்து, பார்வதி மற்றும் கமருதீன் வெளியே கார்டன் ஏரியாவில் ஒன்று நடக்குது. என்னன்னா சொல்றாங்க, டேய் நான் உங்ககிட்ட தான் சொல்லிட்டேனேடா, ஒரு க்ளோஸு இதெல்லாம் கொடுத்துட்டேன், நான் உங்ககிட்ட க்ளோஸ் ஆகி தூரம் போனா நீ தான் வந்த, திரும்பவும் பேச ஆரம்பிச்ச, இதெல்லாம் பண்ற, அதை தாண்டி போயிட்டு நீ அரோரா கூட இருக்கல, கையை பிடிச்சி பேசுவ, இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரி தாண்டா இருக்கும், அது இருக்காதாடா, நான் தனியாக தானே இருந்தேன், நான் தனியாக இருந்துட்டு கொஞ்சம் டிசிஷன் எடுத்து விலகி இருந்தேன், நீ திரும்ப என்கிட்ட பேசுற, இதெல்லாம் பண்ற, என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பார்க்கும்போது என்னை வெறுப்பேத்துற, பக்கத்தில் உட்காந்து பேசுற, ஸோ நான் தள்ளி தானே ஒரு வாரம் இருந்தேன், திரும்ப ஏன்டா நீ என்கிட்ட பேசிட்டு இதெல்லாம் பண்ற, எனக்கு கஷ்டமா இருக்குடான்ற மாதிரி பார்வதி திரும்பவும் வேதாள முருகுமரம் ஏறுற மாதிரி திரும்ப சொல்றாங்க. உடனே என்ன பாரு அப்படின்ற மாதிரி இவர் பேச, ஸோ கம்முனராடே, வாயில வேற ஏதாவது வந்துட போகுது நீ அவளும் பண்றது, எனக்கு அந்த அளவுக்கு மேல கோவம் இருக்குது, கடுப்பு இருக்குன்ற மாதிரி பேச, இவர் போயிட்டு இப்படி சின்ன பிடிச்சி ஆறுதல் சொல்றது, தட்டி கொடுக்கறது, எப்பா என்னையா பண்றீங்க நீங்க அப்படின்ற மாதிரி தான். அவ்வளோ நேரம் ரேஷன் கார்டு அப்படின்ற மாதிரி உங்க வீட்டுல இருந்து அமைச்சிருக்காங்க, அப்ப பார்த்து நீங்க புரிஞ்சுக்கலையா அப்படின்ற மாதிரி தான். ஸோ நேற்று எபிசோட்ல நீங்க பார்த்த கிளிப்பு ஒன்று இருக்கு இல்லையா, இதுக்கப்புறம் நடந்த விஷயம் இது. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொலாவன தருணங்கள்லாம் நம்மளால பார்க்க முடியுது. கடைசி வரையும் வீட்டில இருந்து இன்ஃபர்மேஷனும் என்ன வந்தாலும் சரி, இவங்க 2 பேரும் திருந்த போறதுல அது கண்டினியூ ஆகிட்டே இருக்க போகுது அப்படின்றது மட்டும் வெட்ட வெளிச்சமா எனக்கு தெரியுது மக்களே, வெட்ட வெளிச்சமா எனக்கு தெரியுது. இது ஒரு பக்கம். அடுத்து, சேண்ட்ரா மற்றும் பிரஜன் அதில் என்ன பண்ணுறாங்க, ஸோ ஆரி கிட்ட இருந்து மெசேஜ், இவங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்து மெசேஜ், உடனே நான் எதுவுமே பண்ணலையே, என்னை ஏன் தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, மேடம் எதுவுமே பண்ணலையா, தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, ஸோ நான் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போகணும், ஸோ பிக் பாஸ் என்னை கூப்பிடுங்க, நான் வெளியே கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா உட்காந்து பேசுகிறாங்க. ஸோ என்னை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, நான் எதுவுமே வில்லனசமா ஈவிலிஸ்டிக் நான் எதுவுமே பண்ணல, ஸோ இது எனக்கு ரொம்ப தப்பா இருக்கு, என்னால் என் குழந்தைகளா பாதிப்பு பண்ணக்கூடாது, பாதிப்பு ஆகக்கூடாது, இது ரொம்ப என்னை தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கீங்கன்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க, நான் எதுவும் தப்பா பண்ணலன்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கும்போது நமக்கே இப்படி ஆகுது, எதுவுமே தப்பா பண்ணலையா, ரைட். உடனே இவர் வேற, இல்லை நீ பிக் பாஸ் கிட்ட போய் பேசு சாண்ட்ரா, பிக் பாஸ் கிட்ட போய் பேசு அப்படின்னா, இல்லை எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே இல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, நீ தான் எதுவுமே பண்ணலையே, அப்புறம் எப்படி இதெல்லாம் நடக்கும், நீ ஏதாவது பண்ணியிருந்தா நடந்திருக்கும் சாண்ட்ரா, நீ தான் எப்படியுமே பண்ணலையே, விட்டுருன்னு. இல்ல எல்லாருக்கும் பாசிட்டிவா சொல்லியிருக்காங்க, எனக்கு மட்டும் நெகட்டிவா சொல்லியிருக்காங்களே, அப்ப ஏதோ இருக்குதுன்னு தானே அர்த்தம், அப்ப ஏதோ ஒன்று வெளியே போயிருக்கு தானே அர்த்தம்ன்ற மாதிரி, பிக் பாஸ் என்னை கூப்பிடுங்க பிக் பாஸ் என்னை கூப்பிடுங்க பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷன் வந்த உடனே பிக் பாஸ் கிட்ட என் குழந்தை போட்டோ இருந்தா அனுப்புங்கன்னு அப்பயே கேட்டாங்க. வெளியே இது எனக்கு உண்மையா தெரியல, ஒரு நாடகம் மாதிரி தான் போடுற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா உள்ள பேசின டைலாக்கும் சரி எல்லாமே அவங்களுக்கு தெரியும், அதை மீறி இப்படி போகுதுன்றது என்னால் நம்ப முடியல. ஸோ கதவை திறந்து விடுங்க பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போட்டோம் அப்படின்றதான் எனக்கும் தோணுச்சு. இது ஒரு பக்கம். அடுத்து, கனி, ரம்யா, சபரி, இதுல 3 பேருக்குமே ஒன்று சொல்லியிருப்பாங்க, சபரியும் தனியா கேம் விளையாடு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. கனிக்கிட்டையும் நீ வின்னர் மெட்டீரியல் ஆக போறியா இல்ல கூட்டுல இருக்க போறியா, நீ தனியா கேம் விளையாடுன்னு அவங்க கிட்டயா இருக்கட்டும். ரம்யா கிட்ட குறிப்பா சபரி மற்றும் கனி கிட்ட போவாத. ஆக்சுவலா நமக்கு எபிசோட்ல காட்டினது ஒரு விதம், லைவ்ல காட்டினது ஒரு விதம், அதை விட பெரிய லென்த்தா வீடியோ ஃபுட்டேஜ் வந்திருக்கு, நமக்கெல்லாம் எடிட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அவங்க சொல்லும் போது தான்
இவ்வளோ இருக்காடா அப்படின்ற மாதிரி நமக்கே ஷாக் ஆக தோணுது. அந்த மாதிரி இருக்கு. அதில் ஓப்பனாக சொல்லிடுறாங்க ரம்யா, நான் வந்து சொல்லிட்டு விலகுகிறேன், உங்ககிட்ட சொல்லிட்டே ஓப்பனாக விலகுறேங்க அப்படின்றதான் நான் தோணுது. உடனே சொல்றாரு, இந்த மாதிரி நீ ஃபேவர்ஸ்லாம் இது நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ ஃபேவர் பண்ற மாதிரி இருக்குது போல, வெளியே அப்படியே ப்ரொஜெக்ட் ஆகுது போல, எல்லா சர்க்கிள்லையும் இது வரும்போது நீ இப்படி பண்றதுதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி சபரியுமே சொல்றாரு. கரெக்ட் தான். ஸோ அதில் குறிப்பா என்கிட்ட வந்து கனி மற்றும் சபரி கிட்ட சேரவே சேராதுன்னு சொல்லிட்டாங்க. நான் காலையே கனி கிட்ட இதை பத்தி பேசிட்டேன். இப்போ ஈவினிங்கே அவங்க வந்து சொல்லும் போது கரெக்டா தான் இருக்கு, கரெக்டா தான் நம்ம ப்ளே பண்ணணும், இந்த முடிவு கரெக்டான முடிவு தான்ன்ற மாதிரி ரம்யாவுமே எடுத்துடுறாங்க. ஓகே. உடனே வந்து பாத்தீங்கன்னா கனியும் சொல்றாங்க கரெக்ட் தான், நம்ம எல்லாருமே எடுக்கிற முடிவு தான், எல்லார் சைட்லயும் வரும்போது அதை நம்ம சீரியஸா கன்சிடர் பண்ணோம், எல்லாருமே அவங்க வீட்டுல அவங்க நல்லது தானே சொல்லுவாங்கன்ற மாதிரி கனியுமே சொல்லிடுறாங்க. அப்புறம் சபரி சொல்றாரு, இதுக்கப்புறம் ரம்யா நீ எனக்கு ஃபுட் எடுத்துன்னு வந்து கொடுக்கறது இது எதுவுமே பண்ணாத, கம்முன்னு விட்டுரு, இது க்ளோஸ் சர்க்கிளா இப்படி நம்ம ஃபுட் எடுத்துன்னு வந்தா கூட அது க்ளோஸ் சர்க்கிளா ஃபீல் ஆகும், அது எல்லாத்தையுமே நம்ம அவாய்ட் பண்ணிடலாம், கட் பண்ணிடலாம், ஃப்ரீயா விட்டுருன்ற மாதிரி சபரியும் அந்த ஒரு ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு, கனியும் அந்த ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. இது ஒரு பக்கம் நடக்குது. அப்படியே கட் பண்ணா இன்னொரு பக்கம் திவ்யா, சாண்ட்ரா, பிரஜன் இந்த 3 பேரோட டாக்ஸ் நடக்குது. திவ்யா வந்து கேட்குறாங்க, என்னக்கா உங்களுக்கு சொன்னாங்க அப்படின்னும் போது, நான் ரொம்ப நெகட்டிவா இல்லைனா இருக்கனா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, வேற எதுவுமே சொல்லலையா, அதைத்தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பிக் பாஸ் என்னை கூப்பிடுங்க, பிக் பாஸ், பிக் பாஸ் என்னை கூப்பிடுங்க, பிக் பாஸ், எனக்கு ஃபுல்லா மோசமா போகுதுன்னு சொல்றாங்க, பிரஜனோட கேமே நான் தான் டேமேஜ் பண்றேனா, குரூப்பிசம் பண்றேன், இந்த மாதிரி பல விஷயங்கள் எனக்கு எதிராக சொல்றாங்க, நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா கேட்க, அடுத்து அக்கா நம்ம எப்படிக்கா சொல்ல முடியும், எப்படி இது சொல்ல முடியும், அமித் மாதிரி அவங்க அமித் போய் ஒரு விஷயத்தை சேர்ந்துக்கிட்டு நாமினேஷன் எஸ்கேப் ஆகிறதுக்காக அவங்க போய் சேர்றாருல, அவரா மாதிரிலாம் என்னால் ஓட்ட முடியாது, இதெல்லாம் பண்ண முடியாது, ஸோ அது நாமினேஷனுக்காக தான் என்னோட இது விட்டு வர முடியாது, எனக்குலாம் லிமிட்டெட் சர்க்கிள் தான், திவ்யா சொல்றது, எனக்குலாம் லிமிட்டெட் சர்க்கிள் தான் இருக்குது, அலோனா தான் நான் எல்லாமே பண்ணியிருக்கேன், டிராவல் பண்ணியிருக்கேன், இவங்க வந்து இப்போ நம்ம தனியா இந்த இடத்துல கேம் பிளே பண்ணா ஒட்டுமொத்த வைல்டு கார்டும் சேர்ந்து நம்மள தான் அட்டாக் பண்ணுவாங்க, வைல்டு கார்டை தான் எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்ணுவாங்க, அவங்க பண்றதும் குரூப் தானே. ஸோ குறிப்பா பார்த்தீங்கன்னா நாமினேஷன்ல நம்மளை போட்டு அட்டாக் பண்ணா நம்ம என்ன பண்றது, டார்கெட் பண்ண மாதிரி தான் இருக்கும், வேற வழியே கிடையாது. நான் என் ஃப்ரெண்டு என்ன தான் சொல்லியிருந்தாலும் நான் நேரில் போய் தான் அவங்க இங்கே நடக்கிற சுச்சுவேஷன், இங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் நேரில் போய் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், இங்க இருந்து எதுவுமே சொல்ல முடியாது, இங்க இருந்து பார்த்தா தான் அதோட சுச்சுவேஷன் என்ன, இதெல்லாம் பண்ண முடியும்ன்றது நமக்கு தெரியும், எதுவுமே இதெல்லாம் பண்ண முடியாதுன்ற ஒரு விஷயத்தையே சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் பிரஜன் என்ன சொன்னாங்கன்றதையும் அவர் அங்க கன்வே பண்றாரு. ஒய்ஃபா இருந்தாலும் தட்டி கேட்கணும், ஒய்ஃபா இருந்தாலும் எதிர்த்து பேசணும்னு சொல்றாரு ஆரி அப்படின்னு சொன்னோன்னே உடனே திவ்யா சொல்றேன், கரெக்டா தானே சொல்லியிருக்காரு, தப்பாலாம் சொல்லல, இப்போ ஒரு விஷயத்த தப்பு நான் கூட உங்களுக்குள்ள தப்பு பார்க்கறேன்னா அதை ஓப்பனா அட்ரஸ் பண்ணணும், ஓப்பனா சொல்லணும், அதுதான் ஹெல்த்தி. ஸோ அதில் நீங்கள் தப்பு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ணி சொல்லி கொடுக்குறது தான் கரெக்டான முடிவு, நம்ம அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தால் அது நல்லது கிடையாதுன்ற மாதிரி திவ்யா ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. இவ்வளோ தெரிகிற திவ்யாவுக்கு உங்கள் ஃப்ரெண்டு குரூப்பிசம் பண்ணக்கூடாது, தனித்துவமாக கேம் விளையாடு, சிங்கப்பாதையா இல்லை நரி கூட்டமான்னு சொன்னாங்களே அது விளங்கலையா திவ்யா அப்படின்றதான் எனக்கு கேட்க தோணுச்சு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.